எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா வ நபிய்யனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. ஸல்லல்லாஹு அலா சய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹில் அப்ராரி வ அஸ்ஹாபிஹில் அக்யார் வ அஸ்வாஜிஹி த்வய்யிபாத் தாஹிராத். ஊஸீக்கும் இபாதல்லாஹி வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹி அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا ألطفهم بأهله. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் பாக்கியமும் அருளும் நிறைந்த நிக்காஹ் மஜ்லிஸ், நம் எல்லோருடைய அன்பை பெற்ற மரியாதைக்குரிய ஹாஜி அப்துஸ்ஸலாம் சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வி தாஜுன் நிசா ஹாஜராவை, சங்கையும் மகத்துவம் நிறைந்த மரியாதைக்குரிய ஜமால் முகமது சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வர் முகமது இஸ்மாயில் அவர்களோடு மங்களமான திருமணம் நம் எல்லோருடைய துஆவோடு இங்கே ரப்புல் ஆலமீன் அவன் இல்லத்தில் வைத்து நடத்த இருக்கிறான். சங்கை மிக்கவர்களே, சமூகம் பல்வேறு மக்கள் பல பகுதியிலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக உலமா பெருமக்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் துஆ செய்து துஆவை நாடி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா தளங்களிலும் நின்று
அந்த பகுதியை அழகுபடுத்தி வாழ்கிற பக்குவத்தை இந்த சமூகத்திற்கு தருகிறார்கள். நான் வாழ்க்கை பாதையில் எங்கும் தோற்று போகக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா தளங்களிலும் வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும். சமூகத்தின் கவனத்தில் நான் இங்கே நினைவுபடுத்துவேன். நான் துவங்கும் தொழில் கூட நஷ்டமாக கூடாது என்று வழி சொன்னவர்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் குடும்ப வாழ்க்கையில் நான் ஜொலிக்க வேண்டும் என்று பாதை போட்டு தந்தவர்கள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் நாம் மிளிர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். குடும்ப வாழ்க்கை என்பது என் வாழ்க்கையின் அடுத்த காலங்களுக்கு அழகு சேர்க்கிற ஒரு இடம். பல பேர்கள் எங்கெல்லாமோ தங்கள் திறமைகளால் உயர்ந்து நிற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் குடும்பத்தில் தான் பலகீனமாகி போனார்கள். இல்லற வாழ்க்கையில் தான் அவர்கள் வெல்ல முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதம் என்ன தெரியுமா? ஈகோவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு ஈகோ வேண்டாம் என்கிறார்கள். அவங்க பெண்ணு தானே, மனைவிதானே, அந்த பார்வை வேண்டாம். உன் மனைவியை நீ மதிக்கிற போதெல்லாம் வெற்றி பெறுகிறாய். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மனைவி கணவனை பொருந்திக் கொள்கிற போதும், கணவன் மனைவியை மதிக்கிற போதும் நிறைய குடும்பத்தில் மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கும். பெண் என்ற காரணத்தினாலோ என்னவோ அவள் நம் வீட்டுக்கு வாழ்க்கைப்பட வந்தவள் தானே என்ற ஒரு எண்ணம் தோணுமோ என்னவோ, வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள். மகிழ்ச்சியான இடத்தில் இருக்க வைத்து அவர்களை அழகு பார்க்கிறார்கள். ஒரு கட்டம் அவர்களின் விருப்பத்திற்கும் நாம் ஒத்துப்போக வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியர்களின் விருப்பம், அதற்கு நீங்கள் ஒத்துப்போகி விடுங்கள் என்கிறார்கள். பெண்களுக்கும் பேசுகிறார்கள். உன் கணவனின் மகிழ்ச்சியில் தான் அல்லாஹ்வே கிடைப்பான் என்றார்கள். நீ ஒரு இரவு கணவனை அதிருப்திப்படுத்திவிட்டு உறங்குவாய் என்றால் மலக்குகளால், அவன் அருளாளர்களால் உன் மீது கோபம் படும் வார்த்தைகள் ஒழியப்படுகிறது என்று எச்சரிக்கிறார்கள். பெண்கள் விஷயத்தில் ஒன்றும் பேசாமல் இருக்கவில்லை. உன் கணவனின் மகிழ்ச்சியில் நீ முற்றிலுமாக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள். ஆண்கள் விஷயத்தில் அதிகமாக சொல்வார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறங்கி போகும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள். விட்டுக் கொடுக்க வேண்டும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள். உங்கள் மனைவிதானே, உங்களுக்கு விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்தால் மன்னிக்கவும் பழகுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையில் நடந்து போன ஒவ்வொரு நிகழ்வும் உலகத்தையே வியக்க வைத்த நிகழ்வுகள். குடும்பத்தில் இத்தனை கலகலப்பான ஒரு மனிதர் என்ற ரசூலை உலகம் போற்றுகிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒரு செய்தி ரொம்ப முக்கியம். மன வருத்தமும் கோபமும் ஏற்படும் நிகழ்வு வெளியில் நடந்திருக்கும். மன வருத்தமும் கோபமும் ஏற்படும் நிகழ்வு வெளியில் நடந்திருக்கும். பள்ளிவாசலில் சில மூர்க்கமான மனிதர்களை நபி சந்தித்திருப்பார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில் வரும்போது தீயவர்களின் சொற்களும் அவர்கள் மீது விழுந்திருக்கும். கோபப்படும் இடத்தில் நபி இருக்குவார்கள். எங்கள் வீடு வந்தால் எந்த கோபத்தையும் காட்டியதில்லை. அந்த வருத்தப்படும் நிகழ்வை வீட்டில் பரிமாறிக்கொள்வதில்லை. இங்கே எங்கள் முன்னால் சந்தோஷத்தை மட்டுமே பாதுகாத்தார்கள். சிரித்த முகத்தை மாத்திரம் பாதுகாத்தார்கள். மகிழ்ச்சியான செய்திகளை மாத்திரமே தருவார்கள். பல நேரங்களில் எங்கள் துன்பத்தில் துணை நின்றார்கள். அவர்கள் சோகத்தை எங்களில் மறைத்திருக்கிறார்கள். எத்தனை பெரிய மனிதர்! தன் துன்பத்தை சொல்லி மனைவியர்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. மனைவியர்களின் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார்கள். சந்தோஷ செய்திகளை மாத்திரமே மனைவியரிடத்தில் பரிமாறுகிறார்கள். காரணம் ஒன்றையும் சொல்வார்கள், அவர்கள் பலகீனமானவர்கள் என்பார்கள். அவர்கள் பலகீனமானவர்கள் என்பார்கள். இன்னொரு கட்டத்தில் சொல்வார்கள், அல்லாஹ் அவர்களை உங்கள் அமானிதமாக தந்தான் என்பார்கள்.
இங்கே புது தம்பதியர்களுக்கு மாத்திரம் அல்ல, குழுமி இருக்கிற நம் எல்லோருக்குமாக சொல்வேன், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு அழகாக்குவீர்களோ உங்கள் தொழில்துறை அழகாகும், உங்கள் வாழ்க்கை அழகாகும், உங்கள் சமூக மன்றத்தில் கண்ணியம் அழகாகும். அத்தனைக்கு பின்னாலும் குடும்பம்தான் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்துவான். அவன் ஒருவரை மற்றவர் கருணையோடு நடத்தும் தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஆயத்துக்கு என்ன ரகசியம் தெரியுமா? அல்லாஹ் குடும்பத்தில் அன்பை ஏற்படுத்தினான். கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் அந்த அன்பை நீங்கள் பெறவில்லை என்றால், அன்பை ஒருவர் மற்றவர் மீது காட்டவில்லை என்றால், ஒரு ரஹ்மா ஒருவர் மற்றவர் மீது அனுசரணையோடும் கருணையோடும் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். அந்த அனுசரணையும் கருணையும் ஒருவர் மற்றவர் மீது காட்டவில்லை என்றால் வெளி உலகத்திலும் உங்களுக்கு அன்பு கிடைக்காது என்று எழுதுகிறார்கள். கருணை காட்டப்பட மாட்டீர்கள் என்று எழுதுகிறார்கள். வெளி உலகில் நீங்கள் கருணை காட்டப்பட வேண்டும், அன்பு பாராட்டப்பட வேண்டும். நம்ம தொழில சிரித்த முகம் இருந்தால் தான் வாடிக்கையாளர்களை சொந்தமாக்க முடியும். சிரித்த முகம்தான் நண்பர்களை சொந்தமாக்கி தரும். சிரித்த முகம்தான் சமூகத்தில் நல்ல பெயரை தரும். எப்பவுமே கடுகடுப்பாக இருந்தீங்க, முகத்தை கொஞ்சம் வாட்டமாக வைத்திருந்தீர்கள், இல்லை முகத்தை கொஞ்சம் கோபத்தோடு வைத்திருந்தீர்கள், நிறைய பேர் நம்மை நெருங்க யோசிப்பார்கள். வாழ்விலும் உலகிலும் நட்பிலும் இந்த ஒரு வாழ்வை கற்றுக் கொடுக்கிற போது குடும்பத்தில் எத்தனை அழகான முகத்தை காட்ட வேண்டும், மங்களமான இடத்தில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அங்கே நீ உண்டாக்கும் மகிழ்ச்சி தான் உலகத்தில் உன்னை மகிழ்ச்சியான பாதையில் இழுத்து செல்லும் என்கிறார்கள் நமது சாலிஹீங்களும் சாலிக்கீங்களும். சங்கை மிக்கவர்களே, ஒரு பரக்கத்தான வாழ்க்கை தான் நமது குடும்ப வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளால் அந்த பரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னும் ஒரு ரகசியமான செய்தியை நான் சொல்லணும். இன்றைய நவீன ஆய்வும் மருத்துவமும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சுன்னத்திற்கு பின்னால் நின்று எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய இல்லறம் சந்தோஷமாகவே நீடிக்குமோ காலம் கடக்காமல் குழந்தை பாக்கியம் நசீபாகும் என்றார். எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள வாழ்க்கை சந்தோஷமாக நீடிக்குமோ, ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாகவே நீங்கள் வைத்திருந்தால் விரைவாக கருதரிப்பு ஏற்படும், கரு உண்டாகுதல் ஏற்படும், அவள் குழந்தை பாக்கியம் பெறுகிறாள் என்று எழுதுகிறார்கள். குடும்பத்தில் எப்போதும் மன வருத்தமும் சோதனையும் அவள் நொந்து போயிருப்பாளையானால் அல்லது நீங்கள் மகிழ்ச்சியை காணாக்கியிருப்பீர்களேயானால் அங்கே குழந்தைகளின் தரிப்பும் தாமதமாகும் என்று எழுதுவார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! மகிழ்ச்சி தான் நமது தலைமுறைகளை கூட உருவாக்குகிறது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் நான் அன்னை ஆயிஷாவின் செய்தியை சொன்னேன். வீதியிலே கோபப்படும் இடத்தில் நின்ற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சங்கடமான செய்திகளை கேட்டு மனம் கொஞ்சம் தளரும் காலத்திலும் வீட்டுக்குள் அதை காட்டியதே இல்லை என்கிறார்கள். அப்படியானால் மகிழ்ச்சி இங்கே இன்றைக்கும் என்றைக்கும் பேணப்பட வேண்டும் என்று உணர்த்தினார்கள். நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துவேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவி நம்ம விருப்பத்துக்கு மாறணும், அவங்க விருப்பத்துக்கு நம்ம போயிடணும். ஒன்றும் அவங்க நம்ம விருப்பத்துக்கு வரணும், நம்ம அவங்க விருப்பத்துக்கு போகணும், ரெண்டும் நடக்கணும். அவங்க வரவில்லையா, அவங்க விருப்பம் என்னவோ நீ பூர்த்தி செய் என்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவின் வீட்டில் இருக்கிறார்கள். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வீட்டில் தோழர்கள் சந்திக்க வருகிறார்கள். பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கென்று நேரம் கொடுக்கும் காலம், பிள்ளைகளுக்கென்று நேரம் கொடுக்கிற காலம், அதை ஒதுக்கி வைப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த பணியில் தான் இருக்க பிரியப்படுவார்கள். இன்னனி மஅல்லாஹி ஸாஆ என்றார்கள். எனக்கு அல்லாஹ்வோடு சில நேரம் வைத்திருக்கிறேன், அது அல்லாஹ்வுக்கு உரிய நேரம் என்பார்கள். என் குடும்பத்திற்கென்று நேரம், அது என் குடும்பத்தின் நேரம் என்பார்கள். வந்த யாரையும் அனுமதிக்காமலா இருக்கிறது இல்லை. வீட்டில் சந்திக்க வந்தால் அனுமதிக்கிறாங்க. ஆனால் விருப்பப்படுவதெல்லாம் என் மனைவியர்களுக்கு கொடுக்கும் நேரத்தை அங்கே நான் முழுமையாக்க பிரியப்படுகிறேன் என்பார்கள். ஏன்? அது வீட்டினுடைய ஹக்கு என்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பல பேர் வீட்டில் நேரம் கொடுக்கறதே இல்லை.
கல்யாணத்தினுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கலகலப்பாக இருக்கிறவங்க கல்யாணமாகி 10 வருஷம் 15 வருஷம் ஆயிட்டுன்னா மனைவியோடு பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பில்லைங்கிறத தாண்டி விருப்பமும் வர்றதில்லை. வாய்ப்பு இல்லை என்பதை தாண்டி விருப்பம் வர்றதில்லை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வைத்த அந்த உறவும் வாழ்க்கையும் அவர்களினுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களை நினைத்து பேசிய செய்தியை இமாம் புகாரி எழுதுவார்கள். திடீரென்று ஆட்டை அறுத்த எம்பெருமான் அந்த பெண்ணுக்கு கொடுங்கள், இந்த பெண்ணுக்கு கொடுங்கள் என்ற போது யார் என்று கேட்கிறார்கள். என் மனைவி கதீஜாவின் தோழியர்கள் என்றார்கள். ஏன்? அவர்கள் நினைவு வந்தது என்கிறார்கள். வஃபாத்துக்கு பின்னால் மனைவியை நினைத்து பார்க்கும் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. நான் நிறைவாக சொல்கிறேன், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் காத்தமுன் நபியில் இருக்கிறார்கள். தோழர்கள் சந்திக்க வருகிறார்கள். வியந்தே போகிறார்கள், ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஏன் தெரியுமா? அம்மா உடுத்திருந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு உடுத்திருந்த ஆடை எப்பவுமே வெள்ளை ஆடை தான் பிரியப்படுவாங்க. கருப்பு சிகப்பு கலந்த ஒரு ஆடை காத்தமுன் நபியின் கோடு போடப்பட்ட அந்த ஆடை அணிந்திருக்கிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ரொம்ப விழித்து பார்க்கிறார்கள். என் பெருமானின் அந்த நிலை உண்மையிலேயே வியந்து போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஆடை என்று யோசிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையை புரிந்து கொண்டு சொன்னார்களாம், வேறொன்றும் இல்லை, நான் வெள்ளைதான் பிரியப்படுவேன். அஹப்பு சியாபி இலை அல்பியல், ஆடைகளிலெல்லாம் எனக்கு வெள்ளாடையே பிரியமானது, நான் வெள்ளாடையை தான் நேசிக்கிறேன். என் மனைவி இந்த ஆடையை கொடுத்தாங்க, இதை உடுத்துங்கள் என்றார்கள். நான் உடுத்தினேன். இந்த ஆடையில் தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்றார்கள். என் மனைவி இந்த ஆடையில் நீங்கள் அழகு என்றார்கள். அந்த ஆடையை இங்கே வரும்போதெல்லாம் என் மனைவியின் மகிழ்ச்சிக்காக உடுத்துவேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளாடையின் மீது நேசம் கொண்டவர்கள், உலகத்திற்கு வெள்ளாடையின் புகழை சொன்னவர்கள், தன் மனைவி ஒரு கலராடை விரும்ப அந்த ஆடையை உடுத்த சொன்ன போது அதை உடுத்தி மனைவியை மகிழ்விக்கிறார்கள் என்ற செய்தி வரலாற்றின் தங்க எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அருமையான வாழ்க்கையை துவக்க இருக்கிற அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களும் அருமை அவர்களுக்கு துணைவியாக அல்லாஹ் அமைத்து கொடுக்கிற தாஜுன் நிசா, பெண்களுக்கே மகுடம். தாஜுன் நிசா என்றாலே பெண்களுக்கே கிரீடம். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஹாஜரா அவர்களோடு அழகான ஒரு வாழ்வை, மங்களமும் மகிழ்ச்சியும் இன்று துவங்க வேண்டும், நாளை நீடிக்க வேண்டும், மன்னரையிலும் மஹ்ஷரிலும் சுவனத்திலும் தொடர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆண் பெண் குழந்தைகளை இந்த மணமக்களுக்கு நசீபாக்குவானாக. உங்களுக்கும் எனக்கும் இந்த மணமக்களுக்கும் நமது குடும்பத்திற்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக, நோயில்லா வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. வாழ்க்கையில் எத்தனை மங்களமான நிகழ்வில் இருந்தாலும் அவனை மறக்காமல் இருக்க தௌஃபீக் செய்வானாக. அவன் நினைவை நமது இரவாக பகலாக ஆக்கி வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தருவானாக. அவர்கள் இல்மில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் பரக்கத் செய்வானாக. உரிய காலங்களில் நமது பிள்ளையர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை தருவானாக. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நேசித்தும் பின்பற்றியும் ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்தும் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை
அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக இங்கே நிரம்ப வந்திருக்கிற உலமாக்கள், சங்கைமிக்க என் உஸ்தாதுமார்கள், குறிப்பாக என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஜியாவுதீன் ஹஜரத் தாமத் பரக்காத்துக்கும் உட்பட எல்லோரின் உயிரோட்டமான துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை, வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.